நான் உங்கள் ஸ்ரீதருங்க. இப்போ நம்ம இலந்தை பழத்தின் பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இலந்தை பழம் அப்படிங்கிறதா இது சம்மர் சீசன் ஃப்ரூட்டுங்க. சம்மர் சீசனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழங்க. இதில் பார்த்தோம்னா அயன் அண்ட் பாஸ்பரஸ் நிறையா இருக்குங்க. இது பிளட் நல்லா சர்க்குலேஷனுக்கும் அனிமியா கம்ப்ளைண்ட் அனிமியானா என்னென்னா இரத்த சோகையை குறைக்கவும் இது மிகவும் பயனுள்ளதாக இந்த இலந்தை பழம் இருக்குங்க. அதே மாதிரி எலும்பு தேய்மானத்தை குறைப்பதற்கு நம்ம முதுமையில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை குறைப்பதற்கு இந்த இலந்தை பழம் பயன்படுத்துங்க. இதில் பார்த்தோம்னா கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அது மாதிரி மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இலந்தை பழம் எலும்பு தேய்மானத்திற்கு ஒரு சிறந்த ஒரு ஃப்ரூட்டாக இருக்குதுங்க. ஸ்கின்னுக்கு ஆக்சிஜனேற்ற பிளட்டை சப்ளை செய்து சரும சுருக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குதுங்க. அதனால் இதில் விட்டமின் சிங்கிறது பார்த்தோம்னா விட்டமின் சி உங்களுக்கு தெரியும். விட்டமின் சி அதிக சதவீதம் இந்த இலந்தை பழத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 77% இந்த இலந்தை பழத்தில் வைட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி என்ன பண்ணுது அப்படின்னா அயனை இரும்பு சத்தை உடல் கிரகிக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி பயன்படுதுங்க. உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இது பயன்படுதுங்க. ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இது பயன்படுதுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. சஃபோனின் டயசின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பயன்படுதுங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு இரத்த அழுத்தம் குறைப்பதற்கு தொடர்ந்து நம்ம ஒரு இலந்தை பழத்தை சாப்பிட்டு வரலாங்க. இதன் மூலம் இரத்த அழுத்தத்தை ஒரே மாதிரியான கண்ட்ரோலில் வச்சுக்கலாங்க. இதில் 8 விதமான ஃப்ளேவனாய்டுகள் உள்ளதுங்க. இது ஒரு விட்டமின் சி சத்து நிறைந்த ஒரு சீசன் ஃப்ரூட்டுங்க. மறக்காமல் எல்லோரும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.